இவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தது அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும் அஃபிடவிட்ல எவ்வளோ கணக்கு அமைச்சார் இவங்கள மாதிரிலாம் புழுநிலாம் எல்லாம் செய்யலை. தனிப்பட்ட முறையில் அவருடைய பணத்தை யூஸ் பண்ணி அந்த தொகுதியை மேம்பட வைக்கணுன்றதான் அவருடைய நோக்கமே. இருக்கிறதுல ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்றதுக்கு அப்புறம் சர்வே எடுத்த பிறகுதான் நம்ம இதை மாற்றி காட்டுவோம். ஒரு தொகுதியை நம்ம மாற்றுவதன் மூலமாக இன்னைக்கு எப்படி இளைஞர்கள் மொத்தமாக அரசியலுக்கு மாற்றினாரு, அதே போல் அந்த தொகுதியை நம்ம மாற்றுவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம ஏற்படுத்துவதன் மூலமாக அப்போ இப்படி செய்ய முடியும். எம்எல்ஏ ஃபண்டு இவ்வளோ இருக்குது, பர்சனலாக இவ்வளோ செய்ய முடியும், கட்சி நிதி வாங்கி செய்ய முடியும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு ஆள் நினச்சார்னா இவ்வளோ இளைஞர்களை அரசியலுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். ஒரு மாவட்டத்தையே வந்து இந்த அளவுக்கு மாற்ற முடியுன்றதை தேர்வு செஞ்சு தான் அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். மாற்றதுக்கான வாய்ப்புகளை மக்கள் கொடுப்பாங்களா பெரம்பூர் மக்கள்? நிச்சயமாக, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. குளத்தூரில் தான் கொடுப்பாங்களான்னு தெரியல. குளத்தூர்ல அது சிஎம்மோட தொகுதி சார். எக்ஸ் சார் எக்ஸ் சிஎம் இனி எக்ஸ் தான்மா. தெரியலையே, எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி தானே நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணலாமா? தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இதே போல பேசுறேன். நன்றி சார். நன்றி.